पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆனி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கன்னி ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அமைதியுடனும் அரிய பணிகளை செய்யும் கன்னிராசி அன்பர்களே, ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் விரையாதிபதி சூரியனோடும் குருவோடும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே நேரம் விரயஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் கேது சஞ்சரிக்கிறதுனால விரயங்கள்லாம் அதிகரிக்கும். வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் எதிர்பாராத விதம் வந்து சேரும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு பணியில் இடமாற்றம் ஏற்படலாம். தன்னம்பிக்கையும் தைரியமும் குறையும். பிறரை நம்பி செய்த முயற்சிகள் கைகூடாமல் போகலாம். பிரச்சனைகள் குறைய வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. கடகராசி புதன். ஆனி 8ஆம் தேதி கடகராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்குகிறவர் புதன். அவர் லாபஸ்தானத்துக்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரம். தொழில் சூடுபிடிக்கும். கூட்டாளிகள் லாபத்தை வரவழைத்து கொடுக்க முயற்சிப்பாங்க. பொருளாதார நிலை உச்சத்தை அடையும். பொன் பொருள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. தொழிலை விரிவி செய்ய எடுத்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைத்து ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் பெறும் நேரம் இது. இதுவரை உங்களுக்கு இடையூறாக இருந்த மேலதிகாரிகள் மாற்றப்படலாம். உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. ரிஷபம் சுக்கிரன். ஆனி 15ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தனாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வரும் இந்த நேரம் பொருளாதார நிலை உயரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். நடக்கும் தொழிலை விரிவி செய்யும் முயற்சிக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவியெல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உன்னதமான நேரம் இது. உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகள் தருவாங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்கள், விலை உயர்ந்த மின்சாதன பொருள்களை வாங்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. பிள்ளைகளின் கல்யாண முயற்சிகளும் கைகூடலாம். செவ்வாய் சனி பார்வை. மாதம் முழுவதும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்மராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் வந்து பார்க்குறாரு. சனியோடு ராகுவும் கூட்டு கிரக சேர்க்கையாக இருக்குதுங்க. இது அவ்வளவு நல்லதுக்கல்ல. கூடுதல் விரயங்கள் ஏற்பட்டு குதூகலத்தை குறைக்குமுங்க. பாடுபட்டதற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்காது. பணம் வந்து மறு நிமிடமே செலவாகி விடுங்க. வாங்கிய இடத்தில் பிரச்சனைகளும் பத்திரப்பதிவில் தடைகளும் ஏற்படும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் திருப்தியை தரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கு அனுகூலமான நேரம் இது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பு உண்டு. மாத கடைசியில் மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். இந்த மாதம் வந்து ஹயக்கிரீவர் வழிபாடு செய்கிறது நன்மையை தரும். அடுத்தது வந்து சனி வக்கரம். ஆனி 18ஆம் தேதி கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் ரோகஸ்தானத்தில் அதிபதியானவர் சனி. ரோகாதிபதி வக்கரம் பெறுவது நல்லது தான்.
ஆனால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. உறவினர்களுக்குள் சச்சரவுகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து தகராறுகளால் குடும்ப உறவு சீர்கெடும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. வீடு மாற்றங்களும் திருப்தி தராது. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது தான் நல்லது. புதிய வழக்குகள் தோன்றும். உறவினர் பகை அதிகரிக்கும். சனி வக்கரத்தினால பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூன் 15, 23, 24, 28, 29, ஜூலை 5, 6, 9, 10, 11. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு. சாதுரியமாக பேசி சகல காரியங்களையும் சாதிக்கும் திறமை உள்ள கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் உழைப்பினால் உயர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவங்க. இந்த மாதம் உங்களுக்கு எதிர்ப்புகள் அகலும். பகை விலகி எதிலும் வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தகராறுகள் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீங்க. எண்ணப்படி எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். உங்களது செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவங்களே தாமாகவே விலகி போவாங்க. பணவரத்து கூடும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமண முயற்சி கைகூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பெண்களுக்கு சாதகமான பாதகங்களை பற்றி கவலைப்படாமல் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க. எதிர்ப்புகள் விலகும். கலைத்துறையினருக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீங்க. அலைச்சல் குறையும். பயணங்கள் செல்ல நேரலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடைகள் இன்றி முடியும். எதிர்ப்புகள் மறையும். பகை பாராட்டியவங்க பகையை மறந்து நட்புகரம் நீட்டுவாங்க. நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மன உறுதி அதிகரிக்கும். மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும். எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. உத்தரம் 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் வீண் அலைச்சல் உண்டாகும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதால ஆர்வம் ஏற்படும். வாக்கு வன்மையால் அனுகூலம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்கிறது நல்லது. பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும். காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகும். அஸ்தம். அடுத்தது இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ராசிநாதன் புதன் சஞ்சாரத்தினால புத்தி தெளிவு உண்டாகும். எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியமும் உண்டாகும். சித்திரை 1, 2 பாதங்கள். அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்க பெறலாம். தொழில் வியாபாரம் முன்னேற்றமான பாதையில் போகுங்க. சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப்பெறும். வேலை தேடி கொண்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகளும் வரும். முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது புதன்கிழமையில் ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வணங்க. எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனதைரியம்